பாக்ஸ் ஆஃபீஸே இப்போ ரணகலமாக போகுது. ஏன்னா இந்திய சினிமாவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்தோட ரிலீஸ் டேட்டை சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. வரும் அக்டோபர் 15ஆம் தேதி தசரா பண்டிகையை முன்னிட்டு டைகர் முத்துவேல் பாண்டியன் தேட்டருக்கு வராரு. ஆனா இங்குதான் ஒரு ட்விஸ்ட். அடுத்த நாளே, அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி தனுஷோட மெகா பட்ஜெட் படமான ஓம் ரிலீஸ் ஆகுது. அதே வாரத்துல, அதுவும் அடுத்த நாளே ரஜினி vs தனுஷ் மோத போற இந்த பாக்ஸ் ஆபீஸ் கிளாஷ் தான் இப்போ தமிழ் சினிமாவோட ஹாட் டாபிக். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல அனிருத் இசையமைப்புல 2023 வந்த ஜெயிலர் படம் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதோட இரண்டாம் பாகம் இன்னும் பிரம்மாண்டமா மோகன்லால், சிவராஜ்குமார், எஸ்.ஜே. சூர்யா, வித்யா பாலன், பாலிவுட் ஸ்டார் ஹித்திக் ரோஷன் கேமியோன்னு ஒரு அசுர கூட்டணியோட நெல்சன் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த தசரா லாங் வீக்கெண்ட் கலெக்ஷனை மொத்தமா அள்ளிடணும்னு பிளான்ல தான் அக்டோபர் 15 வியாழக்கிழமை படத்தை இறக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் நடிச்சிருக்கிற ஓம் படம் மேல பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல தனுஷ் கூட மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலான்னு மிரட்டலான கேஸ்ட் எல்லாம் இருக்காங்க. சாயபிங்கர் இதுக்கு மியூசிக் பண்றாரு. தனுஷ் ரசிகர்கள் இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. ஆனா போட்டிக்கு இப்போ நேரா ஜெயிலர் 2 வருதுதான் தியேட்டர் அதிபர்கள் மத்தியிலையும் விநியோகர்கள் மத்தியிலையும் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தசரா சீசனுக்கு தியேட்டர்களை பிரிக்கிறதுலயே பெரிய சவால் வரப்போகுது. ஏன்னா ஜெயிலரோட முதல் பாகம் கொடுத்த ஹைப்ல ஜெயிலர் 2 படத்துக்கு ஆரம்பத்திலேயே தியேட்டர்கள் ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதே சமயம் தனுஷோட ஓம் படம் 2 பாகங்களா வரக்கூடிய ஒரு பெரிய ஆக்ஷன் என்டர்டைனர். 2 படங்களுமே பேன் இண்டியா லெவல்ல தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சினிமா வட்டாரத்துல பேசப்படுற விஷயம் என்னன்னா, இந்த கடுமையான பாக்ஸ் ஆஃபீஸ் மோதலை தவிர்க்க ஓம் படக்குழு தங்களோட ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பாங்களா, இல்ல சொன்னபடி தைரியமா களமிறங்கி சூப்பர் ஸ்டாருக்கு டஃப் கொடுப்பாங்களா? அப்படி ரிலீஸ் ஆனா தனுஷ் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஸ்ல சிக்குவாரா, இல்லனா தன்னோட அசாத்தியமான நடிப்புனாலையும் கண்டென்ட்னாலையும் தப்பிச்சு ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்படி பார்த்தாலும் இந்த தசரா ரேஸ் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்க போகுது. ஒரு நாள் கேப்ல ரஜினியும் தனுஷும் பாக்ஸ் ஆபீஸ்ல மோதுறது கோலிவுட் ஹிஸ்டரியிலேயே ஒரு மறக்க முடியாத வாரமா மாறப்போகுது. இந்த மாசான பாக்ஸ் ஆபீஸ் ரேஸ்ல ஜெயிலர் 2 சாதனைகளை முறியடிக்குமா, இல்ல தனுஷோட ஓம் படம் பாக்ஸ் ஆபீஸ அள்ளுமா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.